இதுதான் எங்க ஜீவநாடி. ஒரு லைஃப் இந்த உலகத்தை பத்தி இதுல தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஜீவநாடியில இந்தியால இருந்து வந்திருக்கேன். தமிழ்நாடு வேலூர். அகத்தியர் ஜீவநாடியில நிறைய விஷயங்கள் சொல்லினே இருப்பார். கலியுகம் நிறைய அநியாயங்கள் அக்கிரங்கள் சித்தர்கள் அன்றே இந்த பிரபஞ்சத்தை கணிச்சு வச்சுட்டாங்க. ஏன் அங்கிருந்து இலங்கையில படிக்கிற நாட்டின் பிரதமரை நீங்க டைரக்டா பார்க்க முடியுமா? கம்போடியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் இந்தோனேசியா, இலங்கை, அப்புறம் சீனா. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த உலக யுத்தங்கள் முடிவுக்கு வருமா? இதன் விளைவு எப்படி இருக்கும்? ஏன்னா மனுஷன் கையில ஆட்சி கொடுத்துட்டாருங்க. வேற ஆனா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றது விளைவுகள் ஐயா ஒரே அடியில அடிக்கிறான்னு சொல்லிடுவார். வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒரே தடவை அழிப்பார். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது என்ன பாங்க கூட்டின்னு போகும். கடைசியில பள்ளத்தை தள்ளி விட்டுரும். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. கண்டினியூவாக நம்மளோட சேனலில் வேலூடு மலையில் இருக்கக்கூடிய பல மகிமை சார்ந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஏன்னு சொன்னால் நம்ம இயற்கையிலேருந்து பல விஷயங்களை பார்க்குறதுக்கு தவறி போய்கிட்டு இருக்கோம். ஆகையினால இப்போ இந்த உலகம் கலியுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் நம்ம பின்பற்றக்கூடிய பல விஷயங்களை மறந்துட்டு நாமளாவே நம்மளோட அழிவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம ஆன்மீக ரீதியில் கொஞ்சம் நம்மளோட பயணத்தை மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் உண்மையிலே இந்த உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியில் பல பேரை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சாமி. ஸோ அவங்க யோசியம் நாடி யோசியம்னு சொல்லுவோம். பழங்காலத்து யோசியம். இப்போ அதோட பேரே தெரியாது. என்னன்னு சொல்லுவாங்க? ஜீவநாடி. ஓகே, ஜீவநாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் சாமி கிட்ட நாங்கள் பல விஷயங்கள் கேட்டு அறிய போகிறோம். முதல்ல வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். ரைட். முதல்ல உங்களை பற்றின சில விஷயங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்றீங்களா? இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம், இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு வேலூர் என்ற இடத்துல இருந்து வந்திருக்கேன். உங்களோட சொந்த ஊரே வேலூர் தான்? வேலூர். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு ஊர், சின்ன கிராமம், குப்பம்பாளையம். அங்கிருந்து அகத்தியர் ஜீவநாடியில நிறைய விஷயங்கள் சொல்லினே இருப்பார். இங்க போ, ஏன்னா நிறைய தேசங்கள் சென்றுட்டே இருக்கிற ஏன்னா கலியுகம் நிறைய அநியாயங்கள் அக்கிரங்கள். ஏன்னா மனுஷனால் நிம்மதியா வாழ முடியாது. அதனால நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் கலியுகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அழியும்னு சொல்றாரு. அதெல்லாம் மனிதனுக்கு நோய்கள் நொடிகள் வரும், துன்பம் வரும், மனிதனுக்கு நிம்மதி கிடைக்காது. இப்ப இதெல்லாம் சொல்லுவார் அகத்தியர். அப்ப சில இதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ சில பேர், ஆனா அது சில பேர் நம்புவாங்க, சில பேர் எப்படின்னு தெரியாது, தேடுவாங்க. ஏன்னா ஜீவநாடு என்பது ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு ஏன்னா சக்தி. அது ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாது எழுத்துக்கள். அது அந்த நேரத்துல ஓடுது. அப்ப அது இப்போ உங்களுக்கும் படிக்கணும்னா கூட நீங்கள் புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீங்கள் புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இதுல நம்ம படிக்க முடியும். நீங்க எவ்வளவு புண்ணியங்கள் அதை செஞ்சிருக்கீங்களோ அதன் மூலமா இங்க எழுத்துக்கள் வரும். படிக்கிறது ஈஸி. அப்ப இந்த ஜீவநாடு என்பது சாதாரணம் இல்லை. உங்களுடைய விதி தான் சொல்லும். விதி எல்லாருக்கும் விதிக்கப்பட்டது இப்படிதான் சொன்னா அது அங்கேயே விதிக்கப்பட்டது எல்லாமே அப்ப இந்த நேரத்துல இது நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லிதான் டெஃபினட்டா அதுதான் மட்டும்தான் ஒரு விதியில இருக்கிறது மட்டும்தான். அதை மீறி இந்த உலகத்துல மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது. விதியில என்ன எழுதப்பட்டதோ அதுதான் இங்க நடக்கும். ஆனாலும் அது மீறி நம்மளால செய்ய முடியும். விதியை வென்றவர்கள் பல அரசர்கள் இருக்கிறாங்க. நிறைய மதியினால் வெல்லலாம். அந்த மதி யார் கொடுக்கறதுன்னு தான் இறைவன். அப்ப இறைவன் மேல நல்ல நாற்றம், நல்ல பக்தி, மிகுந்த இறை சிந்தனை, யாருக்கும் துரோகம் எண்ணாம நல்ல சிந்தனையோ நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும்னா இறைவன் டெஃபினட்டா அந்த விதியை மாற்றுவார். யாரு விதி எழுதினாரோ அவங்களா மாற்ற முடியும் விதி. அதனால்தான் இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல நிறைய அநியாயங்கள் அக்குறங்கள் இன்னும் பெருகும்ன்ற. உலகம் அழிஞ்சுக்கிட்டே அதான் உலகம் அழியன்றாங்க கலியுகத்துல. ஆனா முழுசா அழியாது. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு ஸ்டெப். ஆனாலும் அதுலயும் மனுஷனை நிம்மதியா வாழ முடியாது. அழிஞ்சா கூட ஒரு 10 வருஷம் 20 வருஷமா இருக்காங்க. ஆனா அதுலயே கூட மனுஷனால ஒரு மன கஷ்டத்தோடயே வாழ்வான்றாங்க. அந்த மன கஷ்டம் வரக்கூடாது. ஏன் அந்த மன கஷ்டம்லாம் வருது? ஏன் நோய்களோட வருது? இன்னும் ஏன் நிம்மதி இருக்காது மனுஷன் கிட்ட? டிப்ரெஷன், மனக்குழப்பம். ஏன் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் இது. அதெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்லா முன்னேற்றம் அடைந்து எல்லா மனிதர்களுக்கும் நல்ல நிலைமையில எப்படி மற்றவங்க ஏன் ஒருத்தர் பெரிய ஆளா இருக்காங்க, ஒருத்தர் ஏழை இருக்காங்க. ஏன் எல்லார் கையிலும் ஒரே ஒரு பவர் தான் கொடுத்துருக்காரு இறைவன். ஆனால் அதை அகத்தியர் சொல்றாரு சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர்
யூஸ் பண்ணிருக்காங்க, மிஸ்யூஸ் ஃபார் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, கிளாஸ் ரூமுக்குள்ள இப்போ ஸ்கூல்ல கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துட்டு டீச்சர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து சப்ஜெக்ட் எடுத்து படிப்பிப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுப்பாங்க. அதேதான். அதனாலதான் இறைவன் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் படைக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் சரியான நம்ம எண்ணங்கள் சரியான இருந்ததுன்னா வந்து அவர் வந்து அதே மாதிரி தான் வந்து அவர் வந்து பெரிய ஆள் ஆகலாம் வந்து. ஆனால் எண்ணங்கள் சரியில்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுன்றாங்க வந்து. அந்த எண்ணெய் எப்போ வந்து தூய்மையா இருக்கின்றதோ அப்போதான் ஒரு நாள் முன்னேற முடியும், ஒருவனுக்கு அனைத்தும் கிடைக்கும். இல்லை என்றால் ஒண்ணுமே கிடைக்காது வந்து, அப்படியே வந்து நரகத்துல வாழ்ற மாதிரி தான் இருக்கும் வந்து. ஆமா, ஏதோ ஒண்ணு வர்றது போறது எல்லாமே வந்து இப்ப 5 ஜீவராசிகள வந்து வருது, அதனோட வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு இறைவன் 6 அறிவு கொடுத்துருக்காரு வந்து. அது யோசிக்கிற திறன், அது யாரும் யோசிக்கிறது இல்லை எப்படி வாழணும். ஏன்னா அந்த 5 ஜீவராசிகள வந்து நிறைய நம்மளுக்கு வந்து நல்லது செய்யுது. ஏன்னா பசுமாடுனா பால் கறந்து கொடுக்குது வந்து. ஆனா நம்மளால என்ன பண்றோம் வந்து, எதுவுமே ஒரு நிலையானதாக ஒன்றும் இல்லை. அதனால இந்த ஜீவ நாடி என்பது வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா அந்த ஜீவநாடி என்பது வந்து அதிகம் புண்ணியங்கள் செய்தவருக்கு மட்டும்தான் அது வந்து தெரிய வரும். சித்தர்கள் தேடி வருவார்கள். உங்ககிட்ட இப்ப நிறைய புண்ணியம் இருக்குதுன்னா வந்து, அப்ப உங்களை வந்து உங்க கையில நிறைய புண்ணியம் இருக்குது, நீங்க நல்ல மனசோட இருக்கீங்கன்னா அப்ப வந்து சித்தர் என்ன பண்ணுவாருப்பா, அங்க ஒருத்தர் இருக்காரு பாருப்பா, அவர் பேரை சொல்லுவார் வந்து. அதை பேரை சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஐயா இருந்தார் வந்து, அவர் யாருன்னே தெரியாது எனக்கு வந்து, இதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் வந்து சிவசங்கர் பாபான்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவருக்கு சொல்லுவார். அப்ப அவர் மூலமா ஒரு எத்தனோ பேர் லட்சக்கணக்கில் வந்து நல்ல கண்டிப்பா அதே மாதிரிதான் இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய புண்ணியம் இருக்குதா, நீங்க தேடி வர தேவையில்லை. அகத்தியர் சொல்வார் இதுல வந்து, எப்பா அவன் இருக்கான்ப்பா, அவனை தூக்குப்பா, அவனை தூக்கி இன்னும் மென்மையாக சேவைகள் செய்ய வைப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு அந்த வந்து அந்த வில் பவர் இன்னும் பவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க இன்னும் உயருகின்ற பொழுது அப்ப என்ன ஆகும் வந்து, நீங்க வந்து 1 கோடி பேருக்கும் நல்லது செய்யலாம் இந்த உலகத்துல வந்து. அப்படிதான் ஜீவநாடியில வந்து தேர்ந்தெடுப்பார். அப்ப நமக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் வந்து, சரியா இருக்கணும் வந்து, கரெக்டான வழி போயினே இருந்தோம்னா. ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, ஆனா பலன் கிடைக்குதா என்றது நிச்சயம் இல்லை. ஏன்னா மனது வந்து சுத்தம் இல்லாம கோயிலுக்கு போனா பலன் கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காதுங்க ஐயா. அப்ப எப்படி அப்போ வந்து இறைவனை வந்து நம்மளை தேடி வரணும், அது மாதிரி நடந்துக்கணும். அப்ப அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னா, சேவைகள் நல் மனசு இருந்துச்சுன்னா வந்து நம்மளை தேடி வந்து வாக்குகள் வந்து அவர் சொல்லி ஜீவநாடியில வந்து நம்மளை இன்னும் மென்மேலும் உயர்த்தி. ஏன்னா ஜீவநாடி என்பது வந்து யாருக்கும் கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பேர் கிடைக்காது, நானே கேள்விப்பட்டது இல்லை, கிடைக்காது. அப்படி கிடைச்சிச்சன்னா அவனுக்கு பெரிய ஆளுங்க ஐயா, போயிட்டு தொட்டுரும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களோட ஜீவநாடி கிடைக்காது வந்து, ஏதோ ஒன்று நினைச்சு நிற்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு தெரியாது, அவங்க ஜீவநாடி பற்றி அறிஞ்சு கொள்ள முடியாது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன் அங்கிருந்து வந்து இலங்கையில படிக்கிற வந்து ஏன், ஏன்னா புண்ணியவான்கள் எந்த தேசத்துல இருக்காங்க அவங்களதான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. பக்கத்துல வீட்டுல இருந்தாட வந்து நாடு என்பது வந்து தெரியாம போங்க ஐயா, புண்ணியம் இல்லையா வந்து. ஸோ ஒவ்வொருத்தங்களை வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டா. சரிங்க, அப்போ உங்களுக்குள்ள இந்த ஒரு ஆற்றல் எப்போ நீங்க கண்டுபிடிச்சிங்க? அதாவது இப்படி ஜீவநாடி வந்து உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஆற்றல் வந்து ஒருத்தங்க உங்களுக்கு சொன்னாங்களா, இல்லைன்னா நீங்களா உணர்ந்து கொண்டீங்களா அந்த ஆற்றல்? ஐயா, இது ஜீவநாடி என்பது வந்து யாரும் வந்து கற்றுக்கொள்ள வேணா எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கலாம். ஜாதகம் கற்றுக் கொடுக்கலாம், பல வகையான மந்திரங்கள் கற்றுக் கொடுக்கலாம், எல்லாமே கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் ஜீவநாடி என்பது வந்து யாராலும் டைரக்ட் இறைவன் தாங்க ஐயா, டைரக்ட் குரு அகத்தியர் தான் தேர்ந்தெடுக்கப்படணும், அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் எழுத்துக்கள் வரும், நம்ம படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் இதுல வந்து அடங்கி உள்ளது வந்து. இப்ப உங்களுக்கு ஐயா நீங்க ஜாதகம் கற்றுக் கொடுனா நான் கொடுப்பேன், ஐயா இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க, ஐயா மந்திரம் சொல்லணும், அதை இந்த மந்திரங்க படிங்கன்னு சொல்லுவேன், ஐயா கோயில் எல்லாமே வழிகாட்ட முடியும். ஆனால் ஜீவநாடி என்பது வந்து இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது, ஒரு விசித்திரமானது. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கணும், அவங்க தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இதுல எழுத்துக்கள் வரும். அப்ப இது யாராலும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. சப்போஸ் உங்களோட ஓலைச்சுவடி ஒருத்தங்க திருடினால் கூட வந்து அந்த சுவடியில என்ன இருக்குன்றத படிக்க முடியாது. அதான் ரகசியம். ஏன்னா எத்தனை போனோட அவங்களால என்ன பண்ணி இப்ப பார்த்து என்னடா இது வந்து ஏது வந்து இப்படி சும்மா தான் பாத்துக்க முடியும், என்னடா இவர் எப்படி படிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதனால இறைவன் அந்த வாய்ப்பு அது வந்து அவர்கள கொடுக்குறதா, அது வந்து ஜீவநாடி வந்து. அப்ப நம்மள யாரும் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் ஐயா இப்படி அந்த வந்து எதுவும் அது பண்ணவே முடியாதுங்க ஐயா வந்து. எத்தனை வயசுல இருந்து நீங்க இந்த ஒரு ஜீவநாடியை பார்க்க ஆரம்பிச்சு? ஐயா நான் வந்து ஒரு வீட்டிலவே ஏற்கனவே தெலுங்குல எழுத வச்சுதான் ஓலைச்சுவடி இருந்தது, அதுக்கு அடிக்கடிக்கு பார்ப்பேன் நான் வந்து. அதன் மூலம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் சில தமிழ்லும் இருந்தது, அந்த டேட்ல பிறந்தா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துன்னு வந்தேன். சில இதெல்லாம் வந்து அது அப்படியே வந்து அது என்ன ஆச்சுன்னா, சில இதுல எதுவுமே எழுதி வைக்க இல்ல, வெறிச்சோடி. அப்ப எனக்கு சந்தேகம் வந்தது, இதுக்குடா இது வெறிச்சோடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப அது போக போக அதுல வந்து
அந்த எழுத்துக்கள் வந்து ஆரம்பிக்குது. எனக்கே வந்து ஒரு ஒரு ஐயா இதை பத்தி சொல்லணும்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ சிம்பிளா முடிச்சுக்கிறீங்க வந்து ஏன்னா ரகசியம். ஏன்னா சில ரகசியங்கள் எல்லாம் வந்து அகத்தியர் வந்து இப்ப இருப்ப நேரம் காலங்கள் வரும் பொழுது சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. இப்ப நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு நாடுகளுக்கு போயிருப்பீங்க இந்த ஜீவநாடி வந்து பார்த்து? ஐயா நிறைய ஒரு கம்போடியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் இந்தோனேஷியா, அப்புறம் வந்து இலங்கை, அப்புறம் சைனா, அப்புறம் நிறைய. அப்படி இப்படி இதுக்கெல்லாம் வந்து நீங்களாவே பயணிக்கிறீங்களா இல்ல சித்தர்கள் மூலம் தான் உங்களை இழுத்து வரப்படுதா? சொல்வார் அவர் வந்து. ஏன்னா சொல்வார் வந்து இதுல இப்படி போவான்னு சொல்லிட்டு நான் ஏங்க எப்படிடா போறதுன்னு சொல்லிட்டு அடுத்த டக்கு டக்குன்னு அது வந்து வழிகாட்டுவார். அதை வந்து அப்படியே டக்கு டக்குன்னு அது வந்து எப்படி இது பண்ணுவாரோ அப்படியே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய அரசியல் ஏதோ சம்மந்தப்பட்டது என்ன பண்ணுவாங்களா டக்கு நாங்கள் போனோம் என்ன பண்ணுவார் வந்து டக்கு டக்குன்னு முடிவெடுத்து அப்படி போவாங்க. இதே மாதிரி தான் சித்தர்ல வந்து மறைமுகமா நடத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. கண்ணுக்கு தெரியாத நடத்துறாங்க, அவ்வளவுதான். உங்களை வழி நடத்துறாங்க. அப்படி கண்ணுக்கு தெரியாம டக்கு நாங்க போனோமா அவங்களே வந்து இது பண்றாடி அப்படி போயிட்டு அப்படி வந்துருவோம். வந்து மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வரலாறுகள், அதாவது புத்தகங்கள்ல கூட வெளிவராத வரலாறுகளை வந்து ஜீவநாடி மூலம் வந்து வெளியில கொண்டு வராங்க. அது ஏன் இப்ப இருக்கிற இந்த ஒரு மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால. அப்போ எப்போ ஒரு காலத்துல வந்து தமிழர்கள் வந்து பின்பற்ற சித்த வைத்தியங்கள் வந்து இன்னைக்கு வந்து தேடி தேடி நம்ம வந்து பயணிச்சு நம்மளுக்கு வந்து பயன்பெற்றுக் கொள்றோம். அதே மாதிரிதான் சித்தர்கள் வந்து அன்றே வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து கணிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில நீங்க நிறைய இடங்கள் வந்து நிறைய ஜீவநாடிகள் வந்து போய் படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு இடங்களையும். சித்தர்கள் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல வந்து இனி அடுத்த ஒவ்வொரு யுத்தங்கள் நடந்து இந்த உலகம் வந்து இப்படி இப்படி அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? எல்லாமே சொல்லினே தான் இருக்காங்க வந்து. அது சித்தனர்ல வந்து போட்டி எல்லாமே நிறைய வந்து வாக்கள் மக்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் வந்து. ஆனா அதை படிக்கிறதுக்கும் வந்து ஒரு புண்ணியம் வேணும். சித்தர்கள் வந்து சாதாரணமான இல்லர்கள் வந்து இல்லை, அவங்க வந்து அப்ப அதை படிக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் வேணும். அப்ப நிறைய விஷயங்கள் சொல்லினே இருக்காரு அகத்தியர் வந்து. நிறைய இப்படி நடக்க போகுது, இப்ப நடக்க போகுது. ஏன்னா வந்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து காலையோட படித்தோம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணோம். அதனால வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லின்னு தான் இருக்கிறாங்க வந்து. ஏன்னா உலகத்தை அவங்க வந்து ஏன்னா காக்கணும் வந்து. ஏன்னா மனிதன் பாவம்பா, ஒண்ணுமே தெரியாம இன்னும் வந்து அடிப்படையிலே தெரியலன்றார். அடிப்படை தெரியாம இறைவனை வணங்கினாலும் ஒன்றும் கொடுக்க மாட்டார்ப்பா. அப்ப அடிப்படை தெரிஞ்சுக்கணும் வந்து எல்லாமே எப்படி ஏது இறைவனை வணங்கணும்னு சொல்லிட்டு அடிப்படையில இருந்து அப்ப பேஸ்மெண்ட்டே வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, யாருக்குமே ஸ்ட்ராங்கா இல்ல. எப்படி வணங்குது ஆனா உயர்ந்து வந்து அங்க பிடிக்கணும்னு சொல்றோம். அப்ப என்ன இறைவன் வணங்கினாலும் டக்குன்னு என்ன இருந்ததுன்னா அது உடஞ்சி கீழே வந்துடும். இப்ப பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட் வந்து தான் சித்தர்கள் போடுவாங்க வந்து. இப்படிதான்ப்பா இப்படி இருந்தாதான் வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் நீங்க வந்து வேற எதுனா இது பண்ணிக்கலாம் வந்து. கண்டிப்பா. அதாவது இங்க ஒரு இடத்துல வந்து நீங்க ஜீவநாடி படிக்கும்போது இலங்கையில வந்த டிட்பா புயல் பற்றி வந்து முன்கூட்டியே வந்து எல்லாமே வந்தது இங்க வந்து. ஆனால் அது வந்து அது தடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு வந்து. ஆனா மக்கள் வந்து எப்பவுமே ஒண்ணு இது நடக்குதுறான்னு சொன்னா அட போடான்னு கேட்க மாட்டாங்க. நடந்த பிறகுதான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய மனிதர்களை நான் பார்த்திருக்கேன். சொல்லி இருக்கிற வந்து டே இது மாதிரி நடக்கண்டா வேணாடா எப்பா இது மாதிரி நடக்குன்னு சொன்னா அப்படி சொல்லுவோம். ஆனால் நடந்த பிறகுதான் யோசிப்போம். அடாப்போம் அதுதான். அதனால வந்து விதி வெல்லுது இங்க வந்து. விதி வெல்லுது, மதிய வந்து நம்ம தோற்றுறோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த விதியை வந்து வெல்லக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும்னா சித்தர்களை பிடிச்சி போனோம்னா ஒரு குருவை போனோம்னா அவங்க காமிச்சிடுவாங்க. இறைவன் டைரக்டர்லாம் இறைவனை வந்து பார்க்க முடியாதுங்க ஐயா. இந்த நாட்டின் பிரதமரை நீங்க டைரக்டா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது வந்து. சாதாரண பார்க்க முடியாது. யாருக்குள்ள போனோம் எப்படி போனா அவங்க வந்து அவங்க தெரிஞ்சு அவங்க போய் ஈஸியாக கூட்டின்னு போகலாம். அதே மாதிரிதான் இறைவன் என்பது சாதாரண பார்க்க முடியாது. நான் இறைவன் பார்த்தா அப்படின்னு இறைவன் சாதாரண பார்க்க முடியாது. எப்படி இறைவன் பார்க்கணும்? ஒரு குரு மூலமா தான் பார்க்க முடியும். சித்தர்களால் தான் பார்க்க முடியும். அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். எப்பா பெற்றவன்பான்னு சொன்னா அப்ப ஈஸியா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குங்க. அப்ப குருவானவர் கண்டிப்பா வேணும். ஒரு மனிதனுக்கு என்பவன் குருவானவர் வேணும். அப்ப டைரக்டா இறைவனை பிடிச்சிட்டாங்கன்னா அது நீங்க மின்சாரத்தை நீங்க டைரக்டா தொட்டா என்ன ஆகும்? அதேதான் இறைவன். டைரக்டா நீங்க போய் தொட்டீங்கன்னா தூர வீச இருந்துட்டு ஐயோ கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி பிடிக்கணும், எப்படி இது பண்ணும் வழிமுறையில் இருக்குது. அதை பற்றி பின்பற்றி போனா மட்டும்தான் வெற்றிகள் உண்டுங்க ஐயா. அருமை. உண்மையில அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த உலக யுத்தங்கள் வந்து முடிவுக்கு வருமா? இதன் விளைவு வந்து எப்படி இருக்கும்? ஐயா அகத்தியர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் வந்து மனுஷனோட வந்து ஆட்சிப்பா. ஆனால் அவங்க வந்து ஞானிகள் இருக்காங்க பல பேர். அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களே வந்து எழுப்புனா மட்டும்தான் அது மாறுன்றாரு. அப்ப அவங்களே எழுப்புறோம். அவங்களே வந்து மனசுல வந்து நுழைஞ்சி இப்ப புத்தரா இது அப்புறம் வந்து இன்னும் ஞானிகள் இருக்காங்க நிறைய வந்து ஈஸ்வநாதர் இருக்காரு வந்து நபீலா இருக்காரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எழுந்து அவங்க மனசுல இருந்து கண்டிப்பா வந்து நிறுத்ததுக்கான
நிறுத்துவார் கண்டிப்பா. வந்து நிற்காம போவது வந்து ஏன்னா மனுஷன் கையில ஆட்சி கொடுத்துட்டாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. இறைவன் வந்து என்ன பண்ணிட்டாரு வந்து, சரி நம்ம பிள்ளைகள் தானே வந்து மனுஷன் கையில ஆட்சி கொடுத்துட்டாரு. ஆனால் மனிதன் எப்படி பண்றான் பாத்தீங்களா? கண்டிப்பா. அது எப்படி இருக்குன்னு சொன்னாலும் வந்து ஒரு சிட்டி விளக்கு கொளுத்துறோம். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்துறோம். அந்த ஆயில் பற்றி எரியும் வரைக்கும் வந்து எரிஞ்சு கொண்டே தான் இருக்கும். எப்போ ஒரு நாளைக்கு அந்த ஆயில் முடிஞ்சு தான் ஆகும். நம்ம திரும்ப திரும்ப ஊற்றி கொண்டே இருக்க முடியாது. வந்து எப்போ ஒரு நாளைக்கு அது நின்று தான் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஒரு போர் வழியும் எப்பயாச்சும் நிற்கும். ஆனால் அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றது விளைவுகள் ஐயா, இப்ப சித்தர் பெருமக்கள் என்ன சொல்றாரு, தர்மத்தை கடைபிடிடா, தர்மத்தை கடைபிடி. ஏன்னா வந்து எந்த நாட்டுல வந்து அதிகமா வந்து கொல்றாங்க சில ஜீவராசிகள், அந்த நாடு வந்து ஃபர்ஸ்ட் அழியன்றார் வந்து சொல்லினே இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஜீவராசிகள்லாம் இறைவனுக்கு சொந்தங்க ஐயா. அவருக்கு தெரியாம நம்ம கை வைக்கலாமா சொல்லுங்க பாப்போம்? அதை வெட்டி கொண்டுட்டு சாப்பிடலாமா சொல்லுங்க பாப்போம்? அப்ப என்ன ஆகும் வந்து? ஸோ அது அங்கேயே வந்து அப்ப அது கூட ஒரு ஆன்மா, ஒரு நம்ம உயிர் என்பது ஒரு அணு மாதிரி சின்னதா இருக்கும் வந்து. அதை வந்து என்ன ஆகுதுன்னா அதுவும் வந்து அதுக்கும் எல்லாமே இருக்குது வந்து, பேச திறந்தா இல்ல. அப்ப இறைவன்களை முறையிடுங்க. அதை வந்து பாரு, நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு முறையிடும் பொழுது, நீ பொறுமையா இரு, நான் வந்து நீ எல்லாம் சாப்பிடும் எல்லாம் இது பண்ண ஒரே அடியில அடிக்கிறேன்னு சொல்லிடுவார். வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒரே தடவை அழிப்பார் வந்து சேர்த்து. ஒருத்தர் அடிக்க மாட்டாரு. இப்ப நீ இவன் சாப்பிடறானா, இவர் சாப்பிடறாரு, ஒருத்தர் அழிக்க மாட்டாரு. இருமா, ஏன்னா இறைவன் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் வந்து இப்ப நீங்க வந்து எதனா சொல்லிட்டு நான் கோவம் வந்து ஏன்டா பேசுறேன்னு நீ சொல்லிடுவீங்க வந்து. ஆனால் இறைவன் அப்படி இல்ல, நின்னு அடிப்பாரு, நின்னுதான் அடிப்பாரு கடைசியில. அப்ப அந்த அடிக்கும் போது நம்மளால தாங்க முடியாதுங்க ஐயா. அப்ப நம்ம இறைவன்களை ஓடி போவோம் கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்ப இறைவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ செய்த பாவத்தை தான் அனுபவிடான்னு சொல்லிடுவார். அப்ப அந்த உயிரினங்கள் எல்லாம் இறைவன் கையில இருக்கும். இவன் என்ன சாகடிச்சான், இவன் இப்படி எல்லாம் கொண்டா, இவன் சாப்பிட்டான், இவன் வந்து இவனை விட்டுடாதான்னு சொல்லிட்டு இறைவன் இவனை ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ரெக்கமெண்டேஷன் புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும் வந்து, இறைவன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார் வந்து, அப்ப நீங்க நம்ம சொல்ல வேண்டியதுதான், அங்க போனோம், இங்க போனோம், இப்படி போனோம், அப்படி வழிபட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு. யார் மேல தப்பு? நம்ம மேலதான் தப்பு. நம்ம மேல தப்பு. தேட வேண்டிய இடத்துல வந்து சரியா கிடைக்கும். கரெக்ட். அதான் ஒரு புதையல வந்து நம்ம கடல் மண்ணில் வீசிட்டு கடலுக்கு உள்ள போய் தேடினா அப்படியே கிடைக்கும். இருக்குது அது கடல் மண்ணில், கடலுக்குள்ள போய் கிடைச்சா எங்க கிடைக்கும்? அதுதான் அப்படித்தான் வாழ்க்கை. ஸோ உண்மையில நான் கூட ரீசெண்டாக நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், ஆன்மீகத்தை தள்ளி அப்பாற்பட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கையில அது விதி இங்க வந்து இழுத்து வந்து. ஆமா, அதுதான் ஆன்மீக நிறைய வந்து இன்னும் வந்து அடிப்படையிலே இருக்காங்க. ஆனா இன்னும் அப்பாற்பட்டதெல்லாம் வந்து சக்திகள்லாம், பெரிய சக்திகள்லாம் இருக்குது வந்து. அதுவும் ஒரு ஜீவநாடி. ஏன்னா ஜீவநாடி மக்களுக்கு என்பது வந்து தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப அபூர்வமானது வந்து. நிறைய புண்ணியங்கள், நல்ல ஒரு ஆண் மக்கள் யார் மூலம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன். இப்போ உங்க மூலமா வந்து நீங்க மனசோட நல்லா இருக்கீங்கன்னா உங்களை தேடி வந்து உங்களுக்கு சொல்லி இது மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அதை நீங்க கடைபிடிச்சோன்னு தெரியும் அவருக்கு வந்து. அப்ப உங்களை தூக்கி விடுவார், நீங்க 4 பேருக்கு நன்மை பண்ணலாம். அதனால வந்து ஒரு இது வந்து மறைக்கப்பட்ட ஒன்றுங்க ஜீவநாடி வந்து, யாருக்கும் கிடைக்காதது இது வந்து. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கன்னா நம்ம வந்து ஏதோ இங்க வந்திருக்கேன், யாருன்னு தெரியாது, நீங்களாம் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது, யார் இடத்துன்னு வந்தது, அவங்க கூட்டின்னு வந்திருக்காங்க ஏதோ ஒரு காரியம். அதுதான் கண்டிப்பாக. உண்மையில் சாமி வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் இப்போ இருக்க ஜெனரேஷனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இது அப்படி இப்படின்னு சொல்லிலாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வேலை அது இதுதான் லைஃபு, இதுதான் பைப்பு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நிம்மதி இருக்காது. அதாவது சந்தோஷம் வேறு, நிம்மதி வேறு. நிம்மதி அப்படிங்கிறது மனது ரீதியாக வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிறது வாய் விட்டு சிரிக்கிறது மட்டும்தான். ஸோ சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிம்மதி இல்லாத இடத்துல வந்து மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கும். எதாலடா இந்த டிப்ரெஷன் வருதுன்றது தெரியாமல் இருப்போம். அப்படி தான் நான் கூட இருந்து. ஆனால் இந்த இடத்துல வந்தா சந்தோஷம்ன்றதை தாண்டி நிம்மதி கிடைக்குது. மனசு அப்படி ரிலாக்ஸா இருக்குது, அப்படி காத்துல பறக்குற மாதிரி இருக்கு. இதுதான் தேவைப்படுது இப்ப இருக்கிற. ஏன்னா எல்லாரும் வேலை விடிஞ்சு சொல்லணும்னா அந்த கம்பெனி இந்த கம்பெனி அது இது, ஐயோ அந்த லைஃபுக்குள்ள இருந்து வெளியில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி வந்துதான் இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நம்மளோட லைஃபை தொலைச்சிடக்கூடாது. ஆமா, அப்படித்தான் நிறைய பேர் தொலைச்சு. ஏன்னா எல்லாமே பணம் தான் மூலாதாரம் ஓடிட்டு இருக்காங்க பணம். ஆனால் அதுக்கும் மீறி சக்தி ஒண்ணு இருக்குது, அது யாரும் தேடல. அப்ப பணம் தான் எது ஒண்ணு அதிகமா ஆசைப்படுறியோ அது வந்து அதையே போயிட்டு அதையே கெடுத்துருங்க ஐயா. முடிஞ்சு போச்சு லைஃப். நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது என்ன பார்க்க வந்து கூட்டின்னு போகும், கடைசியில வந்து பள்ளத்தை தள்ளி விட்டுரும். ஆனால் மெய்ப்பொருள் அறியணும். மெய்ப்பொருள் யாருன்னா இறைவன். அவர் வந்து வாட்ச் பண்ணே இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா கடைசியில வந்து நம்மளை கைவிட மாட்டார், உயர் இடத்துல வைப்பாருங்க ஐயா. இதுதான் இறைவன். ஆனா இன்று மனசுக்கு வந்து இன்று யூத்துக்கும் சரி நல்ல ஆளுங்க என்ன சொல்லுவான், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வேலைக்கு போகணும், இதுதான் மனுஷனுக்கு வந்து இதுதான் தெரியுதுங்க ஐயா. இதை மீறி ஒன்றும் தெரியல மனிதனுக்கு வந்து. அதுதான் ஒரு இதை மீறி இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுரா அன்னு தெரியல. அதை ஃபர்ஸ்ட்ல பயன்படுத்தினோம்னா இந்த அடிப்படைகள்லாம் ஈஸியா கிடைச்சிடுங்க ஐயா.
ஆனா தெரியுது இல்லையா மனுஷனுக்கு. கண்டிப்பா. என்ன சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா, சைவ நெறியில மட்டும் தான் நாத்திகவாதின்னு சொல்லிக்கிட்டு திட்டுறோம். அதே வந்து இஸ்லாமியர்களோ, கிறிஸ்தவர்களோ இல்லன்னு சொன்னால் வந்து புத்த மதத்த ஃபாலோ பண்றவங்களோ நாத்திகவாதிகள்ன்னு இருக்க மாட்டாய்ங்க. ஏனோ தெரியாது வந்து சைவத்தில பிறந்தவங்கள மட்டும் தான் அதை சொல்லிக் கொள்றோம். ஆனா பாருங்க, என்னதான் வந்து நம்ம பெரிய ஒரு லைஃப்ல போய் அதாவது சிட்டி லைஃப்ல இருந்தாலும், அங்கேருந்து நம்ம பணத்த சம்பாதிச்சுக்கிட்டு இயற்கையான ஒரு வழிக்கு தான் வாரோம். தேன் வாங்குறதுக்கு காட்டுக்கு வரோம். ஐயா, ஒரிஜினல் வரும். நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, எல்லாம் சொல்றீங்க. ம். அதுக்குள்ள என்ன ஆகுது வந்து நல்லா சம்பாதி வீடு கட்டணும், என்ன அதுக்குள்ள நோய் வந்துருதுங்க ஐயா. ஆ. அப்புறம் வாழ்க்கை என்ன, அதுக்கு ஒரு இது பண்ணணும். அப்ப இறைவன் எப்படி காண்பது? நம்ம வந்து அது. பணம் சம்பாதிப்பாங்க, ம். வீடு கட்டுவாங்க, அப்புறம் கடைசியில பத்தி என்ன தெரியுமா, நோயை ஒண்ணு கொடுப்பாரு இறைவன். அப்ப என்ன, அதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் என்ன நீங்க சேகரிச்சுதான் என்ன பண்ணணும், எத்தனை வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்பனா லைஃப்ல என்ன இல்ல கடைசியில வந்து நிற்பீங்க, ஐயோ பிள்ளைங்களே இப்படி என்னடா போச்சு என்னடா. ஆனா முதல்ல இறைவனை வந்து பிடிச்சிட்டோம்னா, முதல்ல இறைவனே பிடிச்சிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும் வந்து கடைசியில வந்து சுகமா வாழலாம். ஐயா, வயசு வந்து சின்ன வயசுல வந்து எல்லாருக்கும் ஒரு 30-35 வயசுல இதுதான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொண்டாட்டி கட்டிக்கணும், இதுதான் இது அடிப்படை. இதை விட்டு மீறி வெளியே வரலைங்க வந்து. அதுல இருந்து எப்ப மனுஷன் வெளியே வர்றானோ அப்பதான் மெய்ஞானம் என்பது தெரியும். அதுக்கு மேலதான் வாழ்க்கை உண்டுன்னு தெரியும். இதுலயே மனுஷன் இருந்தாருன்னா ஒண்ணுமே தெரியாம அதுலயே வந்து அழிவாங்க ஐயா வந்து. இப்ப வந்து கல்யாணம் வேணும்னு சொல்றாங்களா, கல்யாணம் பண்ணி வைப்பார் இறைவன். ஆனா அது அடிப்பார் வச்சு அடிச்சு இது பொய்டான்னு சொல்லிட்டு உணர வைப்பார். காசு வேணுமா காசும் கொடுப்பாரு, இதை பொய்டான்னு சொல்லிட்டு ஒரு அடிப்பா இருப்பாரு. அப்ப வீடும் கொடுப்பாரு, அப்புறம் பிள்ளைகளும் கொடுப்பாரு. எதனாலும் வந்து பிரயோஜனம் இல்லைன்னு இறைவன் காட்டுவார். கடைசியில் 60 வயசு ஆகும் போது என்னடா தனியா இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, பெற்ற பிள்ளைகளே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம யோசிப்போம், இறைவன் தாண்டா வலின்னு சொல்லிட்டு வயசான பிறகு யோசிப்போங்க ஐயா. அப்ப ஏன் முதல்ல வந்து மெய்ஞானத்தை தெரியணும். இதெல்லாம் வந்து மெய்ஞானம் பொய் ஞானம். மெய்ஞானம் எது? இறைவன். அதை இறைவன் பிடிச்சிட்டோம்னா இந்த பொய் ஞானம் எல்லாம் தானா வந்துருங்க, உங்க பின்னாடி வருங்க ஐயா. மெய்ஞானத்தை உணர்ந்தோம்னா பொய் ஞானம் என்ன, அது வந்து பணம் எல்லாமே மீதெல்லாம் வந்து வேலை எல்லாமே பின்னாடி வருங்க ஐயா. அப்ப நீங்க வந்து பொய் ஞானத்துக்கு தான் வந்து பொய்ன்னு இருக்கும் பொழுது மெய் ஞானத்தை உணரல, அந்த பொய் ஞானம் ஒரு நாள் என்ன ஆகும்னா பள்ளத்துல அழகா உங்களை என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுடும். இதுதான் அதாவது வந்து உண்மையில இயற்கையும் சித்தர்களும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தாங்க, இயற்கையை வந்து சீர்குலைக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து இயற்கையை சீர்குலைச்சி சிட்டி அப்படிங்கிற ஒரு லைஃபுக்குள்ளே போயிட்டு உண்மையான இயற்கையான வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே வந்து இயற்கையோட ஒட்டி வாழ பழகுங்க. காசு பணம் இதெல்லாம் தேவை தான், ஜஸ்ட்டு அது வந்து நம்ம வாழ்கிறதுக்கு கொஞ்சம் தாழ்ந்து, ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம உண்மையிலே இயற்கையான வாழ்க்கையை மறந்துட்டு போகிறோம். உண்மையிலே சாமி சொன்ன மாதிரி வந்து காசு பணம் காரு வீடு பங்களான்னு சொல்லி சேமித்து வச்சுட்டு லாஸ்ட்டில் வருத்தம் வந்தோடனே அதெல்லாம் ஈடு வச்சு அடமானம் வச்சுட்டு நம்ம நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக வேண்டி செலவழிக்கிறோம். அப்போ அங்கே வாழ்க்கை வந்து சுற்றி முற்றி பணத்துக்குள்ளேயே அடங்கி முடியுது. அதை விட்டு இயற்கையை வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் வர மாதிரி நம்ம இந்த ஒரு மலை ஒரு குன்று ஒரு காடு ஒரு மேடு வந்து ஏறி இறங்கி பாருங்கள். அதை விட்டு நம்ம உலகத்தை விட்டு அதாவது நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் வந்து கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அங்கேயே எவ்வளோ இயற்கையான இடங்கள், எவ்வளோ சித்தர்கள் விட்டு சென்ற இடங்கள், எவ்வளோ மன்னர்கள் விட்டு சென்ற இடங்கள் அங்கே பாருங்க. அங்கே தான் வந்து நம்ம வாழ்க்கையை உணர்றோம், ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுதான் வாழ்க்கை. இப்படியே பயணம் மேற்கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்களை வந்து நம்ம இயற்கையோட வந்து வாழ்ந்து பழகணும். நம்ம பிறந்துட்டோமா வாழ்க்கையில் அனுபவிக்கிற அனுபவங்கள்ன்றது அதுதான், காசு பணம் மட்டும் கிடையாது. ஸோ இதை தான் வந்து சாமிக்கிட்ட நான் எதிர்பார்த்து நான் வந்து அண்ட் அது போக வந்து இந்த கலியுகத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது எப்போ எழுதப்பட்டுட்டு. சரிங்க, இப்போ வந்து இந்த ஓலைச்சுவடியை வந்து நாங்கள் பார்க்கலாமா ஐயா? பார்க்கலாங்க ஐயா. இதுதான் எங்கள் ஜீவனாடி. இதில் வந்து ஒருத்தரோட லைஃப் அமையும், ஒரு லைஃப் இந்த உலகத்தை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஜீவனாடியில் வந்து. ஆனால் இதற்கு வந்து புண்ணியங்கள் அதிகம் தேவை, எண்ணங்களோட நல்ல எண்ணங்களோட வாழணும். அப்போ வந்து அந்த புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் வந்து இது வந்து தானாகவே வந்து அந்த இப்போ நீங்கள் அதிகமாக புண்ணியம் பண்ணியிருந்தாங்களா இது பிரிச்சுமன்னா உங்களுக்கான விஷயங்கள் இதில் வரும். அப்போ உலகத்துக்காக இப்படியெல்லாம் வந்து நிறைய எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்மலாம் வந்து ஏன்னா இந்த புவி தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அகத்தியர் பெருமாள்லாம் இந்த புவி தான் பல லோகங்கள் இருக்க வந்து, ஆனால் இந்த புவி தான் வாழ முடியாத மனிதன் வாழ முடியாத இடம். இது வந்து எல்லாம் கஷ்டம் எல்லாமே துயரம், எதை சந்தோஷம் எதிர்பார்க்கிறானோ மனுஷன் அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து கவலையாக மாறும். அப்போ வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு உனக்கு வந்து இறைவன் என்ன பண்ணுவாரு, கிள்ளுவாரு. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயிடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களை இது பண்ணுவாருங்க. அப்ப இன்னும் பல ஒவ்வொரு கிரகத்திலும் மனிதர்கள் இருக்காங்க வந்து, ஆனால் சில தவறு செஞ்சிருந்தா இங்க பூமியில வந்துடுறாங்கன்னு சொல்றாரு அகத்தியர் வந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும் வந்து அங்க என்ன பண்ணமோ அந்த தவறு பண்ணமோ இங்க பூமியில வந்து அதுதான் தவறு பண்ணி பண்றோம். அப்ப அந்த தவற்றை நம்ம திருத்தணும். எப்படி திருத்துறது? இறைவன் ஒன்று இருக்கார். அந்த இறைவன் வந்து நம்ம மனசுல நம்ம வந்து நினைச்சுக்கிட்டோம்னா பல இதுல எல்லாம் பல மந்திரங்கள் சொல்லினே இருந்தோம்னா என்ன பண்ணுவார் வந்து
ஸோ அவர் வந்து அதை அப்படியே மாற்றுவார். அதை மாற்றும் பொழுது நம்ம லைஃபும் மாறுங்க ஐயா. அதுதான் என்ன சொன்னா இன்னைக்கு கூட வந்து ஐயா படிக்கும்போது வந்து பார்த்துக்கிறது வந்து தேவர்கள் கூட வந்து சாபம் பெற்றா சபிக்கப்பட்டா மனிதர்களாக வந்து பிறந்து தான் வந்து அதை ஒவ்வொன்றையும் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து அனுபவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப விமோசனை பெற்று அவங்க மறுபடியும் வந்து தேவர் உலகத்துக்கு வந்து போகிறாங்க சொல்றீங்க வந்து. சரிங்க, இப்போ எல்லா இடங்களிலும் வந்து இந்த ஒரு ஜீவநாடி வந்து படிச்சிருப்பீங்க. அந்த ஜீவநாடிகள் மூலம் மக்கள் வந்து நல்வழிப்படுறதுக்கு வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஐயா? சித்தர் ஒன்றும் எதுவுமே அவங்க வந்து எதுவுமே விரும்புறது இல்லைங்கய்யா. தர்மம் செய், அவ்வளோதான். தர்மத்தோடு வாழ், தர்மத்தை கடைபிடி, தர்மத்தை கட்டிப்பிடு, தர்மத்தை காப்பாற்று, அவ்வளோதாங்க ஐயா. சிம்பிள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே போதுங்க ஐயா, எல்லாத்தையும் கிடைக்குங்க உங்களுக்கு வந்து. அதை விட்டுட்டு தர்மத்தை கடைப்பிடிக்காம வேற ஏதோ பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஒன்றும் லாபம் இல்லை என்றார் வந்து. முதல்ல வந்து அதனால தான் அது காலையில் சொன்ன படித்தோம் இல்லை, மதா பிதா குரு தெய்வம், இதெல்லாம் ஒரு குரு வந்து நம்மளுக்கு இருக்கணுங்க ஐயா. வந்து குரு இருந்தால் மட்டும்தாங்க ஐயா. குரு இல்லாத வாழ்க்கை பாலுங்க ஐயா. குருவானவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். வாழ்க்கையில் சக்ஸஸ் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும்னா குருவானவர் டெஃபினட்டாக வேணும். எப்போ குரு வருவார்னா நீங்கள் தானம் தர்மங்கள் இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து நல்லதே மனசு நல்ல எண்ணங்களோட போட்டி போகாமல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தால் மட்டும்தான் குரு உங்களை தேடி வருவார். அப்போ தேடி ஏய் உனக்கு நீ கரெக்டா, நீ செலக்ட் ரைட்டரா, இன்னும் கொஞ்சம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை நீ கற்றுக்கோ, பெரிய லைன்லாம் இப்படி தாங்க ஐயா காட்டுவாங்க வழி. அதனால ஜீவநாடி என்பது வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்றது தான் இந்த ஜீவநாடி. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க ஐயா. எல்லாருக்கும் என்பது சாத்தியம் இல்லை. இது மாதிரி வந்து நிறைய கஷ்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில் நொந்து ரொம்ப வேதனைப்பட்டவர்கள் ஐயா மாதிரி நிறைய வந்து திருத்தல் போனவர்கள் மட்டும்தான் இந்த ஜீவநாடி கிடைக்கும். இது கிடைச்சி வாழ்க்கையில் உயர்ந்து இவர்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குங்க ஐயா. இதுதான் ஜீவநாடி. எல்லாம் சாதாரணமாக கிடைக்காதுங்க ஐயா. நான் நிறைய பேர் இங்கே சுற்றி ஊரில் எப்படி நிறைய பேர் இருப்பாங்க வந்து, ஆனால் தேடின்னு இருப்பாங்க வந்து, ஆனால் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். கண்டிப்பாக உண்மையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சாமி வந்து நாட்டுக்கு வந்ததில் வந்து வரலாற்று ரீதியினால் வந்து மறைக்கப்பட்ட பல இடங்களில் வந்துட்டு போயிட்டு அங்கே இருந்த பழைய வரலாறுகளை வந்து தோண்டி மக்கள்கிட்ட வந்து சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இந்த வேலோடு மலை பற்றின பல உண்மைத்தன்மையான தகவல்கள் வந்து இங்கே அறியாதவங்கள் கூட, அதாவது இந்தளவுக்கு வரலாறுகள் வந்து யாராலுமே வந்து சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஒவ்வொரு வரலாறுகளுமே வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க ஜீவநாடி மூலம். வந்து நாங்களே எப்படி ஷாக் ஆகிட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போய் வந்து அந்த ஒரு ஜீவநாடிகளை சொல்லி கொண்டு இருக்காங்க. அதாவது வரலாற்று ரீதியிலாக வந்து தோன்றப்பட்ட ஆலயங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு வேலோடு மலை, மாமாங்க பிள்ளையார், அதே மாதிரி மண்டூர் முருகன், கதிர்காமம் அப்படி புராதன ரீதியிலான ஆலயங்களில் போயிட்டு தான் அந்த ஒரு வரலாறுகளை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஐயா மூலம் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொண்டோம். அந்த வகையில் எங்ககிட்டையும் வந்து இந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக நான் காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.